ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்தியை வச்சு எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா ஒரு பிளானை போட்டுட்டு சபாவுக்கு வர வைக்கிறாங்க. ஆனாலும் தெரிஞ்சிருது துங்கா தான் நம்மளை வரவழைச்சிருக்கிறான். எப்படினாலும் சரிதான், இவன் கண்ணில் படாமல் நம்மங்கிறது தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நம்மளை கண்டிப்பாக சக்தி இந்த சபாவில் வச்சு பார்த்துருப்பா, அதனால தான் அங்கேருந்து ஓடிட்டா அப்படிங்கிறாங்க. எப்படினாலும் சரிதான், சபாவுக்கு வந்துதானே தீரணும் தீபாவோட, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்காவும் ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா அபிராமியை தான் காட்டுறாங்க. அப்போ அபிராமி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, டைம் ஆகி போச்சுது, நம்ம எல்லாரும் சபாவுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது கார்த்தி ஆனாலும் கொஞ்சம் சோகத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லை இது வரைக்கும் ஒரு தகவலும் தெரியல, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நீ எதுக்குமே தயங்காத, கண்டிப்பாக தீபா சபாவுக்கு வருவா, நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நம்பிக்கையோடு அங்கேருந்து கிளம்பு அப்படிங்கும்போது அப்போ கீதாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி கண்டிப்பாக தீபா வருவாங்க, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படிங்கவும் கார்த்தியும் கீதாவும் காரில் கிளம்புறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் போங்க, நான் பின்னாடி காரில் வாரேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ கார்த்தி கிளம்பிட்டான், இப்போ நம்ம துங்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா துங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியும் கீதாவும் சபாவுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே துங்கா சொல்கிறாங்க, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா அந்த ரவுடிங்களோட அவங்களும் சபாவுக்கு கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் தீபா கார்த்தி கார்த்தி அப்படின்னு மட்டும் தான் புலம்பிட்டே இருக்கிறாங்க. அப்போ சக்திக்கு என்னமோ பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அங்கே சிஸ்டர் வராங்க. என்ன சக்தி என்ன நினைக்கிற, இப்போ தீபாவை நீ அழைச்சிட்டு போகலையா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு மேடம், தீபாவை இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை கண்டிப்பாக நீ தீபாவை அழைச்சிட்டு போ அப்படிங்கும்போது அப்போ அந்த குழந்தைங்களாம் வராங்க. தீபாவுக்காக நீங்கள் அழைச்சிட்டு போங்க, தீபாவுக்காவுக்கு பாட்டுனா எவ்வளோ உயிர்னு எங்களுக்கும் தெரியும், அதனால நீங்கள் சபாவுக்கு அவங்கள அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லவும் சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ஆட்டோவில் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் கீதாவும் அவங்களும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. துங்காவும் ரவுடிங்களும் அவங்களும் ஒரு காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சபாவுக்கு கார்த்திக் தீபாவும் காரில் இறங்கும் போது அதே டைமில் துங்காவும் அவங்க ரவுடிங்களும் இறங்குறாங்க. அப்போ துங்கா கார்த்தி பார்த்துன்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, ஒழுங்கு மரியாதையாக அதை கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. என்னது கீதாவை உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா, இது ஒரு காலமும் நடக்காது, கனவுல கூட நீ நினைச்சு பார்க்காது அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. என்ன உனக்கு அவ்வளோ தைரியத்தில் நீ பேசிட்டு இருக்கிறே, என்ன அன்னைக்கே நான் அவளை தீர்த்து கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அதுக்கு தானே நீ கீதாவை அழைச்சிட்டு போனேன், அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, திரும்பவும் என்கிட்ட உதவுங்கிறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, நீ என்ன அன்னைக்கு என்ன அடிச்சுட்டேங்கிற தைரியத்தில் பேசிட்டு இருக்கிறியா, அங்கே பாரு நீ உயிரோட இருக்கணும், உன் பொண்டாட்டி தீபா உயிரோட இருக்கணும்னா அந்த கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, தீபா உயிரோட இருக்கணும்னா அந்த கீதா உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணுமா, 2 பேரையும் நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ கீதாவை ஒப்படைச்சேன்னா நான் தீபாவை பேசாமல் ஒன்றுமே செய்யாமல் விட்டுருவேன், அப்படி மட்டும் நீ கீதாவை ஒப்படைக்கலன்னு வச்சுக்கோங்க, தீபாவை நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ கீதா சொல்கிறாங்க, கார்த்தி நான் சொல்கிறது கேளுங்க, நான் அவங்ககிட்டயே போயிருது அப்படிங்கும்போது, என்ன கீதா நீங்களும் புரிஞ்சுக்காமல் அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவன் எப்படிப்பட்டவன்னு நம்மளுக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை அனுமதிக்க முடியும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறோம்ல, நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க, நீங்கள் 2 பேரையும் காப்பாற்றுறது என்னுடைய வேலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபா வந்துடுவாங்க, அப்படி இருக்கும்போது இவனை நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, நீங்கள் தைரியமாக என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கீதாவை அழைச்சிக்கிட்டு அவங்க சபாக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு துங்கா ரொம்பவே ஆத்திரத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு அவன் பேசுவான், இங்கே பாரு எப்படி தீபா அங்கே தான் வந்தாகணும், அந்த தீபாவை நம்ம கடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சக்தி பார்த்தோம்னா தீபாவை அழைச்சிட்டு அவங்க சபாவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போகிறாங்க. சக்தி தீபாவை பத்திரமா அவங்க சபாவுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்களா, சபாவுக்கு வந்தாலும் தீபாவால் பாட முடியுமா, துங்காவால் தீபாவுக்கும் கீதாவுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.